என்னுடைய உயிர் நண்பராகிய கரூர் மண்ணைச் சேர்ந்த கோவிப்பிரியன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க மனைவி அக்கா வாணி மேடம் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுங்க. இரண்டு பேரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வாழ்த்த வயது இல்லைங்க, உங்களோட சின்னவர் தான். எனக்கு இந்த வாக்குப்பொழுது இருக்கனால அப்படி இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே நடக்கும்னு நம்புகிறோம். எல்லா பேர்த்துக்கும் எல்லா நன்மைகளையும் செய்வீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அது இல்லாமல் எங்கள் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை ஜோதிடர் பெருமாளுக்கும் நன்றிங்க. என் பேர் கோவிப்பிரியனுங்க. சர்மா ஐயா அட்டாசமாக பேசினாருங்க, வாழ்த்துக்களுங்க. கரூர்லேருந்து வந்திருக்கேங்க. நான் விநாயகமுருகர் ஜோதிடம் ஆஃபீஸ் இருக்குங்க. என்னோட செல் நம்பர் 9865560047. இன்றைக்கி நான் பேச ஆரம்பிக்கிற தலைப்பு வந்துங்க பாரம்பரிய வாஸ்து ப்ளஸ் மாடர்ன் வாஸ்து. ஏன் அப்படின்னாங்க, நம்ம எல்லோரும் வாஸ்து 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 நம்ம நண்பர்கள் எல்லாமே பேசிட்டாங்க. என்னுடைய உயிர் நம்பர் இன்னொரு நண்பர் இருக்காருங்க, ஈஸ்வரன் ஐயா அவிஜனாசி சேவூர், அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னுடைய இன்னொரு நண்பர், எல்லா நண்பர்களுக்கும் வணக்கங்க, விடி விஜயகுமார் ஐயா விடி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நன்றிங்க. என்னுடைய குலதெய்வமாகிய மருதாயமலைய மணிவேல் சாமி என்னுடைய மானசீக குருநாதர். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜோசியத்தில் நான் நல்லா இருக்கேன். என்னுடைய இறப்பையே தள்ளிப்பட்ட மகான்ங்க அவர். என்னுடைய குருநாதர் நெரூர் சதாசிவ பிரமேந்திரனால 2வது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனுங்க. அவரால் மட்டுமே நல்லா இருக்கேன் நான். ஏன்னா அதை பெருமையாக சொல்லிக்க முடியும். அடுத்து எனக்கு வழி நடத்திய மாடர்ன் வாஸ்துக்கு வழி நடத்திய சக்திவேல் ஐயாவுக்கு நன்றிங்க. எனக்கு நிறைய ஆசிரியர்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து குருமார்களுக்கும் நன்றிங்க. என்னை இன்னைக்கு வரைக்கும் உயர்த்தி பிடித்து கொள்வதற்கும் அகத்தியர் ஜோதிட ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, பாரம்பரிய வாஸ்து எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பமே வந்துருச்சுங்க. ஏன்னா என் நண்பர்கள் எல்லாருமே பேசினாங்க வாஸ்தை பற்றி. இதுதான் எனக்கு தெரிய வாஸ்துன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நான் கற்றுக்கிட்டது எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாங்க, அதாவது பஞ்சபூத தத்துவத்திலிருந்தே வந்துடுறோங்க. நிலம், நீர், ஆகாயம், அதே மாதிரி நெருப்பு, காற்று, அதே மாதிரி பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. நீர் இருக்கிற பகுதி வந்துங்க நீர் பகுதி வடகிழக்கு பகுதி, வடக்கு டு கிழக்குக்குள்ளே இருக்கிற பகுதி கற்பனை பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம போர்டு இல்லை, நான் ஒன்று எதிர்பார்த்தேன், பரவாயில்ல இதை அப்படியே வீடியோ எடுத்துக்கலாங்க. இதில் வந்து 4 பகுதிகள் இருக்கும் பாருங்கள், அது அப்படியே ஜூம் பண்ணியிருக்கு சார். பாலு சார் ரொம்ப நன்றி. ஓகே சார், பாருங்கள் சார் இருக்குங்களா. சும்மா என் ட்ரைனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சும்மா 4-5 பஞ்சபூத தத்துவங்களை சொல்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கேன். இதுக்குள்ள ஒரு அட்டாசமான விஷயம் இருக்குது, தயவுசெய்து மறந்துடாதீங்க. அடுத்த விஷயமே உங்களுக்கு ஷாக்கடிக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே அடுத்து சார் இதை எடுங்க. ஏன்னா போர்டு இருந்தால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ஊர்பட்ட வாஸ்து பார்த்துட்ருக்காங்க, கோயிலில் அத்தனையும் கத்தி கொடுத்துட்ருக்கோம். பார்க்குறதாங்க இப்படி இருக்கும். ஒரு 10 கோயிலில் வந்து என்கிட்ட இந்த கோயில் கட்டலாமான்னா போய் நின்று இதெல்லாம் சாமி பேசுமா உறுதியாக அந்த எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட்டி கொடுத்து ஒரு 100 பேர் வேலைக்கு இருந்த ஆளுங்களை வச்சு நம்ம கோயில் கட்டுறவங்களை வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக வந்து சவதியார்னு பேருங்க. நம்ம கோயிலை கட்டி கொடுக்குறவங்க பேர், நிர்மாலம் பண்ணுறவங்களுக்கு சபதி அப்படின்னு பேர். கட்டுற சிற்பிகளுக்கு பேர் சிற்பின்னு அர்த்தம். ஒரு உங்களை மாதிரியே சிலை சொல்கிறோம் அப்படின்னா செஞ்சலாம். எனக்கு இப்போ அது வந்து ஈஸி செய்யலாம். ஆனால் இந்த இடத்த நிர்மாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தெய்வம் பேசுமான்னு எடுத்து வைக்கிற விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். அதுவே அந்த விஷயத்தை ஏதோ என் முன்னோர்களுடைய அணுகிறதுல எனக்கு கிடச்சிது. ஒரு 10 கவிகளோடு நிறுத்திட்டு இப்போ திரும்ப வாஸ்துக்குள்ளேயும் ஜாதகத்துக்குள்ளேயும் வந்து நல்லபடியாக வாஸ்துவை முதல்ல போக மாட்டேங்க. ஒரு வாஸ்துக்கெலாம் போகணுமா, அது வந்து பார்த்தா எனக்கு சாதாரணமாக அதெல்லாம் போகக்கூடாதுன்ற ஒரு தலைகர்மணத்தினால எனக்கு தலையிலே அழிவு விழுந்தது. ஒரு 91 தையல் போட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. 10வது கோயில் கட்டும்போது நான் சொல்லிட்டேன், இந்த கோயில் வேலையை முடிக்கும்போது என் குருநாதர் தான் முடிப்பார் அப்படின்னு. அவருக்கு காணிக்கையாக என்னுடைய குருநாதர் அங்கமுத்துங்கிற ஒரு கண் பார்வை, என் சுக்கரன் எனக்கு உச்சம், அவருக்கு கம்மி, ஒரு கண் இல்லை, அவருக்கு தான் 10வது கோயில் எனக்கு கொடுத்தேங்க. ஏன்னா என்னுடைய 10வது கோயில் முடிக்குமா நான் முடிக்க மாட்டேன்னு அப்பயே சொல்லி எழுதி தான் அவர் கொடுத்துருக்கேன். விளையால் கோயிலத்தில் கோடந்தூருங்கிற ஊரில் கடைசி கோயில் கட்டினேன். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அங்கே நடந்தது. அதனால் மாஸ்டர் கொண்டு போனாங்க. நான் வருவேன்னு வீட்டில் சொன்னேன். அதே மாதிரி திரும்பி வந்தேன், பொழைச்சி வந்தேன். அவருக்கு அந்த கோயிலை கொடுத்தோம், காணிக்கை அவரே எடுத்துக்கிட்டார் வேணான்ட்டோம்.
ஏன்னா குருவுடைய நம்ம இந்த பிறவியில் குருக்கிட்ட கற்றுக்கிட்டா அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை செஞ்சிடணும். சரி பரவாயில்லைங்க, அதை விட்டுறலாம். அதனால் வாஸ்துங்கிற விஷயம் எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னாங்க, பாருங்கள் இதை பார்த்துட்டிங்கல்ல, நம்மளாம் சொல்கிறோம் பஞ்சபூதம் என்னையா ஆயிர போகுது. பாருங்கள் இங்கேயே இந்த ரூமில் காற்று இல்லை. பாருங்க சாதாரண இதை நான் எதிர்பார்த்து கொண்டாந்தேன். இந்த நம்ம போகிற ரூம் இன்னைக்கு காற்று இருக்காது. இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு இது ஒரு படம் மட்டும் தான் கொண்டாந்துருக்கேன். பாருங்க நான் இன்னைக்கு போகிற ரூம் காற்றுக்குதான்னு என்னுடைய மனசில் சொல்லுதுங்க. பாருங்க நான் வேற எந்த படமும் இதில் கொண்டாடல. ஏதா இருக்கான்னு பாருங்க. பாருங்க இது மனசு. நாங்கள் எப்பயுமே கிளம்பும் போது நான் என்னுடைய உள்ளார்ந்த சதாசிவ மந்திரம் கும்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். அப்போ இந்த சீட்டை நான் கடைசியாக பின் பண்ணுறேன். இங்கே பாருங்க கடைசியாக பின் பண்ணுறேன். கடைசியாக இருக்குது. நீ போகிற ரூமில் காத்திருக்கான்னு ஆசிரியர் எனக்கு காதில் உழுக்குது. பாருங்கள் இது பேர் சயின்ஸ். தெரியுதுங்களா? நம்மளாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள் இங்கே வருமா காற்று இல்லை அந்த ரூமில். நான் ஒரு விஷயம் ஐயாலாம் சொல்கிறாங்க, வள்ளலாரெல்லாம் எவ்வளவோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு சயின்ஸ் மாடல் எத்தனையோ இருக்குது, நான் எல்லாம் எடுத்து வைக்கலாம். இது மட்டும் எடுக்கணுது, இதை மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள் இதில் நிறைய சக்திகள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு காற்று கெட்ட காற்று தான் மூக்கு அடைச்சிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரியே நல்ல சுவாசம் இருந்தால் அந்த நறுமணமான மலர சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது சாதாரண சயின்ஸுன்னு இடம் போட்டுறாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய இறைவன் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். தெரியல, சாப்பிட்டு தான் கேட்கணும். அதனால் என்னென்னா அதை உங்களுக்கு கடைசியாக வளைக்கிறேன். இந்த பாருங்கள் இப்போ காட்டின இந்த இடத்துல இருக்கிற பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீடு அக்னிமூலையில் இருக்குங்களா? வீடுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். பஞ்சபூத தத்துவத்தை போட்டு நீ வீடுன்னு அக்னிமூலையில் இருக்கு பாருங்கள். இப்படி தான் ஒரு வீடு இடம் இருந்தது, வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக காட்டுறாங்க. நான் போகிறேன், அந்த வீட்டை அளக்கிறேன். அளந்துட்டு நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் ஏங்க தீ பத்துச்சா, அது ஒரு உயிர் ஒரு ஜீவன் இந்த வீட்டில் இறந்துதான்னு மட்டும் தான் கேட்டேன். அந்த அளவில் அவர் சொல்கிறார், எப்படி சொன்னீங்க? ஒன்றும் இல்லைங்க, பஞ்சபூத தத்துவத்தில் உங்கள் வீடு அக்னிமலையில் இருக்குது. பெண் இறக்கணும். அக்னி சமையல் பண்ணுறதை யாருங்க? பெரிய மாஸ்டராக இருக்கிறவர் கல்யாண மண்டபத்தில் ஆண் தான் பண்ணுவார். அது பெரும் சமையல். எப்படிங்க? இது மனசை திருப்தி பண்ணுற சமையல் வீட்டில் மனைவி பண்ணுறது இல்லைங்களா? பெண் இறந்துருவாங்க, உங்கள் வீட்டில் இருக்க மூத்த பொண்ணு இறந்துரும் அப்படின்னு அவர் கேட்டார். இது எப்படி? நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, வாஸ்து பார்க்க கோயில் கட்டினால ஒருத்தர் சொன்னார், உங்களை கூப்பிட்டோம். நீங்கள் இது எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னாரு. இந்த பாருங்க, உங்கள் வீட்டில் எப்பயுமே மனையடி சாஸ்திரங்கள் உண்மைங்க. நம்ம சும்மா அளவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். 20 அடி. அதே மாதிரி பிரம்மஸ்தானத்தில் எந்த கட்டடம் வரக்கூடாது. இதை நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் தொட்டி கட்டி வீட்டில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி பீம் வரக்கூடாது, மூலம்பட்டை போட்டோம், அந்த கோட்டு நேரம் வரக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் களியை சாப்பிட்டுட்டு அந்த நேரம் காற்று ஆகாயம் பஞ்சபூதம் உழுவட்டும்பா மழை நீர் தொட்டி கட்டி வீட்டை போட்டு எல்லா பக்கம் ரூமாக போட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ஈசானி அடைக்க வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆளுங்க அன்றைக்கே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரம்மஸ்தானம் ஓப்பனில் இருக்கணும், பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிற அத்தனை அந்த பஞ்சபூதமும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்த வீடு அட்டகாசமாக இருந்தது. அதுக்கு பேர் தொட்டிக்கேட்டு வீடு, ஓட்டு வீடு, அட்டகாசமாக இருந்ததுங்க. அதை இந்த வீட்டில் நான் அந்த நெருப்பு தத்துவத்தை எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச எப்பயும் மனைவி சாஸ்திரத்தில் குளிக்கணக்கு பார்க்காம எவ்வளோ பெரிய நீங்கள் வீடை கட்டினாலும் நல்ல அளவுகளை காலண்டரில் திருப்பினா போட்டிருப்பாங்க. அதை அளவுகள் மட்டும்தான். அதுக்கு 15 பொருத்தம் வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு வீட்டில் மூலம்பட்டம் போடும்போதே ஒரு பக்கம் டிகிரி போட்டு வச்சு, ஒரு பக்கம் 12 அடி வைப்போம், ஒரு பக்கம் 9 அடி வைப்போம், கிராஸை 15ஆக பிரிப்போம். பாருங்கள், சர்வாத்திர சிற்ப சிந்தாமணிங்கிற புக்கில் 15 பொருத்தம் தான் இருக்கும். பாருங்கள், நமக்கு எப்படி ஜாதகமோ அதே மாதிரியே முதல்ல எடுத்த உடனே ஆதாயம் கர்ப்பம்னு இருக்கும். கர்ப்பம் தான் அடிப்படை. அதில் 3 கர்ப்பம் வைக்கக்கூடாதுங்க. அதாவது கலதி அப்படின்னு இருக்கும், நிறையா இருக்குது. அது நம்ம வகுப்பில் வரப்போகுதுங்க. அது மாதிரி அதில் அந்த கர்ப்பத்தில் அந்த பொண்ணோடதில் வறுமைன்னு இருந்தது. அதே மாதிரி அந்த தஸ்கரம் அப்படின்னு நம்ம அமைப்பில் 9வது அம்சத்தில் பார்க்கக்கூடியதில் அந்த பொண்ணோடதில் அந்த வீட்டை அழைக்கும் போது தஸ்கர அம்சம்னு இருந்ததுங்க. அம்சத்தில் 9வது அம்சம் தஸ்கரம்னு வரும்போது அந்த வீடு தீப்படம்னு இருக்குது. அது இல்லாமல் குளிக்கணக்கில் அந்த வீட்டோடைய அளவில் அந்த அமைப்பு கம்பளசரியா நட்சத்திரம் அந்த இடத்துல கம்பளசரியா ஆயில்ய நட்சத்திரம் இது வீட்டுக்கு நமக்கு எப்படி தாராபலம் ஜாதகத்துக்கு ராசி நட்சத்திரம்லாம் போட்டு நமக்கு எடுக்கிறோமோ அந்த வீட்டுக்கு ஆயில்ய நட்சத்திரம் வந்தது. அதை தான் சொன்னேன். பெண் ஆயில்யம்னா ஆளை பிறந்தவங்க நம்ம பார்க்குறோம். முதலாளி சாரத்தில் கடகத்தில் இருக்கும். எதில் இருக்குங்க?
அப்போ 4ங்கிறது காலப்புருஷுக்கு 4ஆம் வீடு சந்திரன், நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ 4ஆம் வீடு, அப்போ ஆயில்யம் புதன். படிக்கிற பொண்ணு இறந்துடுவா, பெரிய பொண்ணு இறந்துடுவான்னு அப்புறம் தான் கொண்டாந்துட்டேன். இந்த பாருங்க, சின்ன பொண்ணு நிற்கிறா, பெரிய பொண்ணு மண்ணெண்ணெய் வெற்றி இறந்துருச்சு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டை பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அடுத்து திரும்ப வந்து பாலக்கால் போட்டிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, எடுத்து போய் பாருங்கள், மனைடி புக்கில் பரணி நட்சத்திரம் வீடு தீப்படம்னு இருக்கும். நீங்கள் இது யாராவது பார்க்குறீங்களா? சும்மா 20 அடி 22 அடி 26 அடி இதைத்தானே நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த அளவுகளை நீங்கள் வந்து நீள அகலத்தில் பெருக்கி வகுத்து எடுத்தா 15 பொருத்தம் அதுக்கு தனியாக வருதுங்க தாராபலனோட. அதாவது கர்ப்பம், ஆதாயம், விரயம், யோனி, நட்சத்திரம், ராசி, லக்னம், அதே மாதிரி மரண சூத்திரம் வர்றதையும் வைக்கக்கூடாதுங்க. சூத்திரம் 3 அதில் வந்து 9 சூத்திரம் இருக்குங்க. அதில் விருத்த சூத்திரம் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அந்த 9 சூத்திரங்களையும் அமைக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சு 3 யோகம்தான். ஒன்று அமிர்த யோகம், அடுத்து சித்த யோகம், அடுத்தது மரண யோகம். அதுவும் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் முறையாக படிச்சுக்கிட்டு வீட்டை போட்டு கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு 20 அடி நல்ல அளவுங்க போட்டுறீங்க, சரி 26 அடி நல்ல அளவு போட்டுறீங்க, உள்ளளவு சரியில்லாமல் வச்சு தந்துடுறீங்க. அந்த அளவுகளுக்கு ஒரு உயிர் ஸ்தானம் வருது, 15 பொருத்தம் கொடுத்துட்றாங்க. தாராபலனோட 16 பொருத்தங்க. நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிற ஜோசிகாரரை மனையடி பார்த்தவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு, மனையடிக்காரங்க ஒரு சிலர் வந்து வாஸ்து பார்க்கறது இல்லைங்க, மனையடியும் வாஸ்தும் தெரிஞ்சவங்களை வச்சு இப்போ இடிக்கா வாஸ்து சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போல்லாம் எல்லா பக்கம் மணல் போச்சுங்க, நமக்கெல்லாம் கொண்டாந்து கிறிஸ்டல் பொருள் தான் கொடுக்குறோம், அதையும் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கும் மாடர்ன் வாஸ்தை தெரிஞ்சவங்களையும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாம் செஞ்சிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. இப்போ இங்கே எல்லாமே நம்ம இங்கே இவ்வளோ தூரம் பார்க்குறோன்னா அந்த வீடு அப்படிங்கிறது பொக்கிஷங்க. நம்ம நல்லா வாழணும். நல்லா ஒரு வீடு சொல்லுவார், நான் அந்த வீட்டுக்கு போனேன் இன்னொரு இடத்துல, அதை வச்சு தான் அந்த வீட்டில் அந்த பொண்ணு இறந்துன்னு 100% சரியாக இருந்தது. இப்பயும் தாராபுரத்தில் போனால் நம்மளை கூப்பிடாம இருக்க மாட்டார், சாமி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவார். வீடுங்க நம்மளை அசையாமல் யானை மாதிரி சாப்பிட்றோம். எப்படிங்க? அதே யானை 1000 பொண்ணுக்கு சமம். அதே மாதிரியே 1000 பொண்ணை கொடுத்துரும் நல்லா இருந்தா. இல்லாட்டி நீங்கள் அத்தனையும் இழப்பீங்க, நிம்மதி போயிடும், வருமானம் இருக்காது, எதனால் நடந்துன்னு தெரியாமல் போயிடும். உங்களுடைய வீடு தான். நீங்கள் எத்தனை ஜாதகத்தை பாருங்கள், எதை வேணாலும் பண்ணுங்க, நான் ஒன்றும் குறை சொல்லிங்க. அது நேரங்காலம் வரும்போது சரியாக இருக்கும். அதை சேமிக்கிற இடமும் வச்சுக்கிட்டு இருக்கிற இடமும் உங்களுடைய வீடு. அது சரியா இல்லைன்னா நீங்கள் உங்களை அத்தனை தூரம் புரட்டி போட்டுருங்க. இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. நீங்கள் வெறும் அடிகளகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தோற்று போயிருவீங்க, ஜெயிக்கவே முடியாதுங்க, வாய்ப்புகளே இல்லைங்க. நம்ம இது யாரும் அந்த காலத்தில் மறைக்க வச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே பாரம்பரியமாக அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் இருந்ததுங்க. அவர் பையனுக்கு செய்வார், அவர் பேரனுக்கு சொல்லி தருவார், யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் குளிக்கணக்குகளில் இவ்வளோ விஷயம் இருக்குது, சூத்திரங்கள் இவ்வளோ இருக்குது. ஆதாயம் நிறையா இருக்கிற வீடாக வைக்கணும், விரையும் கம்மியாக வைக்கணும். இன்னொரு வீடு பார்த்தோம், கூட்டிகிட்டு போனார். கரெக்டாக தென்மேற்கு நிலத்தத்துவங்க, ஒன்றும் இல்லை, வடகிழக்கு வந்துங்க நீர் தத்துவம், அதே மாதிரி கிழக்குல அக்னிமலைங்கிறது நெருப்பு தத்துவம், வாயுமலைங்கிறது காற்று தத்துவம், தென்மேற்குங்கிறது பூமி தத்துவம் நிலத்தத்துவம், நடுவில் ஆகாயங்கிறது உங்களுக்கு பஞ்சபத்தில் அது ஆயா தத்துவம். பஞ்சபதம் இவ்வளோதானுங்க. ஆனால் அதை முறையாக பயன்படுத்தின சக்கரை இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எண்ணெயும் இருக்குதுங்க. நீங்கள் எப்படி சமையல் பண்ண போகிறீங்கிற ஆள் தான் முக்கியம். அது சரியான ஆளை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வீடு உங்களுக்கு என்ன எல்லாம் சரிங்க. ஜோசி நேரம் அவர் ஜோசியர் சொல்லிடுவார், இந்த நேரம் கழிச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் பாரு. ஆனால் அங்கே சூழ்நிலைகள் அப்படி இருக்காது. அப்போ நீங்கள் அடுத்தது எதை பார்க்கணும்? உங்களுடைய வீட்டை பார்க்கணும். இல்லாட்டினா அதை பாதிச்சிரும். சரி இடிக்க முடியல, என்ன பண்ணலாம்? சரி இடிக்க முடியல, மாடர்ன் வாஸ்து படி செய்யறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சுங்க. இன்னொரு சொல்ற பூமியில் சல்லி இருக்குங்கிறாங்க, இன்னமும் மந்திரி விட்டாங்களாமா, அதுக்காக தான் வழி இருக்கா? கட்டாயமாக வழி இருக்குங்க. அந்த காலத்திலே வச்சுட்டாங்க. இப்பயும் உங்களுக்கு மாடர்ன் வாஸ்துல ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா நான் வந்துங்க எதாவது கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, நவந்திரத்தில் கம்பளசரியா, அதாவது நவகிரக, அதாவது ஜெம்ஸில் ஒரு பிரமிட் இருக்குதுங்க. அதை குழி தோண்டி சலியத்தை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல 2 அடி மண்ணை வீட்டை கட்டும் போதோ ஒரு தொழிற்சாலை போதோ கீழே இருந்து மண்ணை எடுத்துருங்க. அதை வச்சுட்டு பிரமிடுக்கு சமங்க அது நவகிரக ஜெம் பிரமிடு, அதை வச்சு வீடு கட்டுங்க. உள்ள சளிய தோஷம் எது இருந்தாலும் தனியாக போய் அதுக்கு பூஜை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நொறுக்கி எழிஞ்சு உங்களை நல்லா வச்சுக்கும். எப்படிங்க வச்சுக்கோம்? அட்டாசமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பித்து வாஸ்துப்படி செய்யுங்க. அது இல்லாமல் நம்ம பார்த்த வீட்டில் அவர் நோயாகவே இருந்தார். என்னடா எப்போ பார்த்தாலும் நோய்ங்கிறார். நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ நல்லா இருந்தேங்க, நான் தாங்க சொந்த வீடு கட்டினேன். அப்போ அந்த வீட்டை போய் அளக்குறோம், என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, அளந்துட்டு பாட்டு சொல்கிறேங்க.
மூல நட்சத்திரம் வருதுங்க, அது வீட்டோட எஜமானர் நோயாக இருப்பாருங்கண்ணா. அவர் சொல்றாரு, எப்படிங்க சொன்னீங்க? இந்த பாருங்க குளிக்கணக்கு, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த அளவு நீளம் அகலம் போட்டு அளந்து கொடுத்துட்டோம், பொறுத்தே தான் இந்த குளிக்கணக்கு புக் எடுத்து இதை பாருங்க நீங்களே படிக்கணும் சொல்ற. தம்பி மூல நட்சத்திரம் போட்டிருக்கு, அதுக்கு பலன்னு சொல்லுங்க. தம்பி வீட்டு எஜமானர் நோயாளி, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? இந்த வீட்டு எஜமான் நோயாளி எதை வச்சு சொன்னேன் நான்? என்ன ஏதாவது மாயமந்திரம் நம்ம சார் வச்சிருக்கோமா? ஏதாவது கருப்பு அப்படி சொல்லுவாங்களா சார்? அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை மை வச்சுருக்கோமா? இல்லைங்க. மேக்ஸு கணக்கு இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நோய் அவர் சொல்லிட்டார், தம்பி இங்கே வந்தால் தைராய்டு வந்தது, அது மட்டும் இல்லை சுகர் வந்துருச்சு, என்னப்பா பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு சில குளிக்கணக்களையும் மாற்றுங்க. அதுக்காக ஏங்க அவர் சொந்த வீடு அளவை மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து இப்போ நோய் இல்லைங்க, நல்லா இருக்கார் சார். தைராய்டு நல்லா போச்சு, நம்ப முடியுதா? தைராய்டு காலத்துக்கு இருக்கும், மாத்திரை சாப்பிடணுமாங்க, அரை மாத்திரை முழு மாத்திரை 75% 100% இப்படி அதிகமாகிட்டு இருக்கோம். சூப்பராக சரியாயிட்டார். அதனால எப்பயுமே வீட்டை நீங்க இது எப்படிங்க இப்ப கேபி சிஸ்டர் சொல்றாங்க இல்லைங்க, பாரம்பரியங்கிறது எப்படி நம்ம வந்து பொதுவா மனையடி சாஸ்திரம் பார்க்கறது, இது கேபி சிஸ்டம் மாதிரி உள்ள போய் கணக்கு போட்டு பெருக்கி வகுத்து அதுல இருந்து எடுத்து தரக்கூடியது இதுங்க. மனையடியிலேயே ரொம்ப பெஸ்டானது. அதனால ஒரு வீடு கட்டுனா இப்படி கட்டுங்க. அந்த மாதிரி மனையடி எங்களை மாதிரி தெரிஞ்சவங்களையும் வாஸ்து தெரிஞ்சவங்களையும் அதே மாதிரி மாடர்ன் வாஸ்து தெரிஞ்ச எங்களை மாதிரி இருக்கவங்களை வச்சு கட்டும்போது உங்களுக்கு செலவுகள் கம்மி. நீங்கள் கட்டிட்டு போகிற வீடு பல தலைமுறைக்கு பேசணும்னா எப்பயுமே ஆயில் அதிகமாக வச்சு பேசணும், அந்த குழிக்கணக்கு எடுக்கணும். இல்லாட்டினா நீங்கள் தோற்று போயிடுறீங்க. குழிக்கணக்கு எடுத்து தரத பெரிய விஷயங்க. அதன்படி மனையடி போடுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் வந்தார், ஏங்க இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, பையன் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறான், அவன் அதுக்காக தான் ஆசைப்பட்றான், வேற எல்லாம் போகக்கூடாதுன்னாரு. ஒன்றுமே சொல்ல, ஃபோனில் தான் கேட்டாருங்க. வாஸ்தை கேட்டுட்டு வாஸ்துப்படி போட்டு இதுக்கு என்ன வழினார், 2 பாய்மர கப்பலை வாங்கி பையன் படிக்கிற பெட்ரூம் கிட்ட வைங்க, தினம் பார்க்கட்டுன்னு. கப்பல் எதுலிங்க போகுது? எங்கே போகுது? நீரில் தான் போகுது. நான் பெட்ரூமில் அவனோடதுல வடகிழக்கு மூலையில் 2 பாய்மர கப்பல். அவன் இந்த தடவை பாஸ் பண்ணிட்டானுங்க, போன வருஷம் சொன்னது. இப்போ அவன் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறான். எப்படிங்க? சாதாரண வாஸ்தை நீங்கள் நினைக்காதீங்க, அந்த உருவம் எண்ணம், நம்ம என்ன நடக்கிறோமோ நம்ம முன்னோர்கள் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, நீ எதுவா ஆக போகிறான்னு முதல்ல முடிவெடு, அதான் தான் ஆவ. புரியுதா இல்லைங்களா? நான் பெருசாக கொள்ளையடின்னு ஆரம்பிச்சா கொள்ளையடிப்போம், இல்லை நல்லவனாக இருப்போம்னு நினச்சா நல்லவனாக இருப்போம். அந்த வச்சு அந்த பையன் தினம் பார்த்துட்டு இதையேப்பா வாங்கி வச்சு அந்த கம்பெனி இதை கவனி இதையே சொல்லிவிட்டா இதையே பார்த்துட்டுவானாரு. இன்னைக்கு அந்த பையன் அதுக்கான வாய்ப்பில் வந்துட்டான். சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில எல்லாம் அது இருக்கும். பயணம் போகணுன்னு நினைக்கிறவங்களாம் அதை வச்சுருப்பாங்க. விமான பயணம் இருக்கவங்கலாம் அந்த இடத்துல ஒரு குளோபல் இருக்குங்க, வேறு அந்த இடத்துல ஒரு விமானத்துடைய படம் இருக்கும், பார்த்துட்டு இருப்பாங்க. அவருடைய தொழில் நல்லா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அவர் போய் பயணப்பட்டு வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து வைப்பார். அப்போ அதுக்கான பயணத்தை ஊக்குவிக்குதுங்க, எண்ணங்கள் தான் அதெல்லாம் செய்ய வைக்குது. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த வாஸ்துல எடுக்கலாமா? 100% எடுக்கலாங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரமாக இருந்ததுன்னா குடும்பத்தில் பகை வருதுங்க, அதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் அளந்து பார்த்தா தான், வீட்டை அளந்தா தான் அதெல்லாம் தெரியும். அது மனையடி சாஸ்திரம் தான் இருக்கும். நீங்கள் இங்கே கேட்டை வந்து கோட்டை கட்டதுமீங்க கட்டிடுவார், வீட்டையும் கட்டிடுவார். அதே கேட்டை கட்டையும் வச்சிரும், பையாகி கோர்ட்டில் கேஸ் கேட்டால் பக்கத்தடி சேர்த்து கட்டியிருப்பார். என்னங்க பண்ணியிருப்பாரு? அந்த இடத்துல இருந்து 2 அடி சேர்த்து கட்டியிருப்பார். அவர் சொல்லுவார், வீட்டை எவ்வளோ பெருசு போட்டோம்ப்பா, கேஸ் போட்டாப்பா. எப்படி போட்டீங்க? அவர் போட்ட கணக்குலேயே கேட்டை நட்சத்திரம் வந்துருச்சு, பக்கத்தில் 2 அடியை மாற்றி கட்டிட்டீங்க. கேஸ் எப்படி வருது பாருங்க. கேட்டை கோட்டை கட்டுது, கட்டின உடனே கேஸ் வருது. இப்போ இப்படியெல்லாம் கரெக்டான அளவுகள் இருந்தாலும் மனையடி சாஸ்திரப்படி நீங்கள் குழிக்கணக்கு வச்சு எப்பயும் மனையடி சாஸ்திரத்தை சேர்த்து பார்த்து அப்பா அம்மாவுக்கு சமங்க, அது உங்களை வாழ வச்சிரும், வீழ விடாது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேங்க, எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தோன்னு தெரியணுமில்ல உங்களுக்கு. அதாவது மாடர்ன் வாஸ்துல வீட்டுக்கு வெளியே எப்பயுமே 7 சைன்ஸ், இதுக்கு பாருங்க வின் சைன்ஸ்ன்னு பேருங்க. வின் சைன்ஸ் 7 மூங்கிலான காற்றுக்குள்களை வெளிப்பக்கமாக வைங்க. என்ன ஆகும்? நல்ல காற்றை உள்ள வைக்கும். என்னங்க பண்ணும்? தென்மேற்கில் மட்டும் சயின்ஸ் வைக்கக்கூடாது. தென்மேற்கில் இந்த மாதிரி வீட்டில் பெரிய ரூமில் பெட்ரூமில் சயின்ஸ் இருந்தால் நிம்மதி போயிடும். என்னங்க ஆயிரும்? அந்த ஒரு இடத்துல மட்டும், இது எல்லா பக்கத்திலையும் பயன்படுத்தலாம். துண்டுப்பட்ட வெட்டுப்பட்ட இடத்துல தேவையான அளவுக்கு சயின்ஸ் இருக்குங்க, எண்ணிக்கை இருக்கு, கலர்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் அந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி இத்தனை எண்ணிக்கை சயின்ஸ் வச்சிங்கன்னா, ஒரு வீடு வெட்டுப்பட்டிருக்கு அந்த இடத்துல அதை மாதிரி வச்சோம்னா அவங்களுடைய அத்தனை பாதிப்பும் அடுத்தவங்க இடத்துல தொடாமையே
ஏன்னா அந்த இடம் வெட்டு போட்டுங்கன்னா அந்த இடம் நம்மளோடது இல்லைங்க, அடுத்தவரோடது. தரமாட்டார், திரும்ப போய் கேட்டால் ரேட்டு சேர்த்து விழுவார். அப்போ அதை வைக்கும்போது நல்ல சக்தியில் கொடுத்து உங்களை கெட்ட சக்தியை உள்ள வராடாம பண்ணி நல்லது நடக்குதுங்க. அந்த ஒளிகள் இப்போ அதுக்குள்ள வாஸ்துலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தர்ம சக்கரம்னு இருக்கு. என்னங்க இருக்குது? ஆமாங்க, இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம வள்ளலார் தர்ம சாஸ்திரம் சொல்றோம் இல்லைங்களா, தர்ம சாஸ்திரம் சொல்றோம் இல்லைங்களா. ஆனால் வாஸ்துல ஒரு தர்ம சக்கரம் இருக்குங்க. அதுக்கு பேரே முதல்ல ஓம். அதனுடைய வண்ணம் இருந்தது தெரியுங்களா? வெள்ளை கலர், ஐயாவோட வெயிட் சட்டை மாதிரி தூய்மையான எண்ணங்களை குறிக்கும். அது பேர் ஓம். அடுத்து மா, அதனுடைய வண்ணம் வந்து சிவப்பு கலர். அடுத்து வந்துங்க ஓம்மா நீ அப்படின்னா மஞ்சள் கலர், சரிங்களா? நீ அது சரிங்களா? ஓம்மா நீ 10ங்க. சொல்லும்போது இது மந்திரமா தினம் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா நீங்கள் வீட்லேயே உட்காந்து மந்திரம் சொல்லாமையே நீங்களா மனசுக்குள்ள கற்பனை பண்ணி உட்காந்து வடிவமாக அந்த எண்ணத்தில் இருக்கிற கலர்ஸை நினச்சிக்கணும், சரிங்களா? ஓம்மா நீ 10 மே அப்படிங்கிறது வந்துங்க கம்பல்சரியாக அந்த நீல கலர் வரும். அதே மாதிரி அப்படிங்கிறது கருப்பு கலர் வரும். இந்த வண்ணங்களை நீங்கள் கற்பனை பண்ணி எப்படி தினம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணுவோமோ அந்த வீடு எந்த வீடு சரியில்லையோ அந்த ஈசானத்திலேயோ பிரம்மஸ்தானத்திலேயோ உட்காந்து ஒவ்வொரு வடிவத்தில் அந்த ஓம்மா நீ 10 மே ஹம் அப்படிங்கிற விஷயத்த தயவுசெய்து சொல்லிட்டு வாங்க. அந்த வீடு வாஸ்துப்படி சுத்தமாகி நல்லா இருக்கும். இதுக்கு பேர் வாஸ்து தர்ம சக்கரம். இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. எந்த வாஸ்துக்காரா சொல்லியிருக்காருன்னு பாருங்க, எந்த யூடியூப்லயாரும் வந்திருக்கான்னு பாருங்க. சார் எங்கேயுமே இருக்காது. நான் கொடுத்துட்டு போக மட்டும் வந்திருக்கேன். 2வது உயிர் இருக்கிற இந்த விஷயம் 4 பேருக்கு பயன்பட்டுங்க. அந்த வண்ணங்களை எடுத்துங்க. அந்த கற்பனை பண்ணும்போது ஓம்னு சொன்னீங்கன்னா சிவப்பு கலர் வரணும், சாரி வெள்ளை கலர் வரணும். அதே மாதிரி ஓம் மா அப்படின்னா அந்த உங்களுக்கு கம்பல்சரியா வெள்ளை கலர் வரணும். அதே மாதிரி 10 அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளூ மஞ்சள் கலர் வரணும். ஓம் மா நீ 10 மே ஹம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு வண்ணத்தை சொல்லிட்டு வர வீட்டில் அந்த ஒளிகள் மனசெலவில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா கெட்ட சக்தி வெளியே போயிடும். இதுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுமா? உங்களுடைய உடம்பு மனசு சொல்கிற நேரம் இவ்வளோதானுங்க. அதிகாலையில் சொல்லுங்கள். நான் முகூர்த்தத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன், அது எஸ்கேல இருக்குங்க. அதே மாதிரியே என்னுடைய யூடியூப் சேனல் விநாயக முருகா ஜோதிடம்னு இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே நடக்குங்க, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த ராதாகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கு நன்றிங்க. அகத்தியர் ஜோதிடர் ரவீஷ் ஜெயக்குமாருக்கு நன்றி. என்னுடைய செல் நம்பர் 9865560047ங்க, 9488163047ங்க. விநாயகர் ஜோதிடம். நான் உங்கள் கரு கோபிரனுங்க. ஐயா வணக்கம். ஐயா வாஸ்துவை வச்சு அருமையாக அவங்க எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படியெல்லாம் பாதிப்பு வரும், அந்த பாதிப்புலேருந்து எப்படி மீள முடியும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக வீட்டை வந்து இடிக்காமையே எந்த வகையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட காரியத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மிக துல்லியமாக பேசியிருக்காங்க. அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக சிறப்பிக்க வருகிறார் மணிகண்ட ஐயா, குருமணிகண்ட ஐயா. அவங்களை வருக வருக வரவேற்கிறேன். இப்போதைக்கு டைம் இருக்குதுயா, யார் வேணாலும் பேசிக்கலாம்.